கடந்த மே மாதம் 2ஆம் தேதி சென்னை காட்டாங்குளத்தூரில் நடைபெற்ற சைவ சித்தாந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மதுரை ஆதீனம் காரில் சென்றார். உளுந்தூர்பேட்டை ரோட்டில் சென்ற ஆதீனம் கார் மீது மற்றொரு கார் மோதி விபத்து ஏற்பட்டது. தொடர்ந்து தன்னை சிலர் கார் ஏற்றி கொலை செய்ய முயன்றதாக மதுரை ஆதீனம் குற்றம் சுமத்தினார். அங்கிருந்த சிசிடிவி காட்சியை போலீசார் வெளியிட்டு தவறான தகவல்களை மதுரை ஆதீனம் கூறுவதாக அறிக்கை வெளியிட்டனர். தவறான தகவல் பரப்பி மத மோதலை தூண்டும் வகையில் பேசிய மதுரை ஆதீனம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வக்கீல் ராஜேந்திரன் என்பவர் சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசில் புகார் கூறினார். தொடர்ந்து ஆதீனம் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவ்வழக்கில் ஆதீனத்திற்கு நிபந்தனையின் பேரில் முன்ஜாமீன் கிடைத்தது. போலீசார் ஆதீன மடம் சென்று விசாரணை செய்ய கோர்ட் அனுமதி வழங்கியது. அதைத் தொடர்ந்து சென்னை சைபர் கிரைம் போலீசார் இன்று மதுரை ஆதீன மடத்திற்கு சென்றனர். மடத்திற்குள் ஆதீனம் வக்கீல் ராமசாமி மெய்யப்பன் மற்றும் பாஜ வழக்கறிஞர்கள் இருந்தனர். மடத்தின் முன்பு பாஜ மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி மற்றும் நிர்வாகிகள் திரண்டனர். இதுகுறித்து பாஜ மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கண்டன அறிக்கை வெளியிட்டார். அதில் மத குருமார்களையும் ஆன்மீக பெரியோர்களையும் ஸ்டாலின் அரசு பல்வேறு இன்னல்களுக்கு உட்படுத்தி வருகிறது. இந்த ஆட்சியில் தனி மனிதனைப் போலவே மடாதிபதிகளுக்கும் சமய பெரியோர்களுக்கும் பாதுகாப்பற்ற சூழலே நிலவி வருகிறது. விசாரணை என்ற பெயரில் போலீசாரை வைத்து மதுரை ஆதீனத்தை தொந்தரவு செய்து வருகிறார்கள் என அந்த அறிக்கையில் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆதீன மடத்திலிருந்து தனிநபர்கள் மற்றும் பக்தர்களை போலீசார் வெளியேற்றினர். ஆதீன மடத்தில் போலீசார் புகுந்த சம்பவம் மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியது.